என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. தீயாக தோன்றி ஒளியாகும் வேளா வான்மேகமாய் மழை ஊற்றுவாயே. இங்கு தீராதை கழுவேற்று என் வேலையா வந்து இல்லாதை வேலேற்று என் வாதையா கண்டு கொள்ளாதை நீ மாற்று பொன் வேலையா கொண்டு செய்வோலை தினம் காக்கும் செவ்வேலையா எங்கு பார்த்தாலும் முன்னுருவம் தான் வேலையா எது நடந்தாலும் முன்னாலே தான் உருவையா. என்ன இஷ்யூ இது? அழகா கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிச்சு குறிச்ச தேதியில உன் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தோட உன் கழுத்துல தாலி கட்டலாம்னு நினைச்சேன். ஆனா உன் புருஷன் இடையில பூந்து நம்ம பிளானை எல்லாம் சொதப்பி இப்ப கடைசியில அவசர அவசரமா இப்படி டென்ஷனோட நம்ம கல்யாணத்தை நடத்த வச்சுட்டானே. டி நீங்களாம் ஒரு மனுஷனாடா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல? எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சும் எதுக்குடா தேவையில்லாம என்ன கல்யாணம் பண்ணணும் சொல்லி எங்க வாழ்க்கையில இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா அப்பா தான் நான் ஷமீர் கூட சேர்றதுல விருப்பம் இல்லாம உனக்கு என்ன கல்யாணம் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு என்ன வேற பொண்ணே கிடைக்காதா? நீ எதுக்கு ஏற்கனவே கல்யாணமான என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இப்ப கேட்டியே, இது நியாயமான கேள்வி. ஏய், எனக்கு வேற பொண்ணு கிடைக்காததுனால நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. நான் இப்ப நினைச்சா கூட 1000 பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கியூல நிப்பாங்க. நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. ஆரம்பத்துல எங்க அப்பா உங்க அப்பாவோட சொத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு. அதுக்காக தான் சம்மதிச்சேன். டேய், சொத்துக்காக வாடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு சொத்து தான் முக்கியம்னு சொன்னா என் அப்பாவோட சொத்து என்ன? அதை விட அதிகமாவே ஷமீர் உனக்கு கொடுப்பாரு. ஏய் இரு, இன்னும் நான் சொல்லி முடிக்கல. உனக்காக உன் புருஷன் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பான்னு எனக்கு தெரியும். நான் சொத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது அந்த டாக்டர் என் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனா எப்ப அவன் என் மேல கை வச்சானோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் சொத்தே இல்லைனாலும் சரி அவனை பழி வாங்கறதுக்காகவாவது உன் கழுத்துல நான் தாலி கட்டணும்னு. அதனாலதான் உன் புருஷனை இப்ப இங்க வர சொல்லியிருக்கேன். அவன் முன்னாடி நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். அதை பார்த்து அவன் சாவான். டேய், நீ என் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் அவரை பார்த்துட்டு சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறியா? அது எப்படி சும்மா இருப்பான்? அவன் தான் ஹீரோவாச்சே. எப்படியோ என்ன அடிச்சு காலி பண்ணிட்டு உன்னை கூட்டிட்டு போயிடுவான். அப்படித்தானே சொல்ல வர? ஆனா நான் தான் வில்லனாச்சே. அந்த சீனே இங்க இல்ல. உன் கழுத்துல நான் தாலி கட்டுற வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டு சும்மா தான் நிப்பான். அதுக்கு வேற பிளான் நான் பண்ணிட்டேன். அவன் மட்டும் இல்ல, நான் உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீயும் எதையும் பேசாம அமைதியா நிப்ப. டேய், என்னடா சொல்ற? அப்படி என்ன பிளான் பண்ணிருக்க? ஐயோ, அவசரப்படாத ஐஷு. எல்லா ட்விஸ்டையும் இப்படி உடனே கேட்டா எப்படி? ஒன்னொன்னா ரிவீல் பண்றேன் இரு. முதல்ல உன் புருஷன் வந்துருட்டும். உன் புருஷன் கூட ஒரு சீன் இருக்கு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உன்கிட்ட வந்து என்ன ட்விஸ்ட்னு சொல்றேன். உன் புருஷனுக்கு நான் கொடுத்த டைம் முடிய போகுது. உன் புருஷன் வந்துட்டானான்னு பார்த்துட்டு வரேன் இரு. வாங்க வாத்தி, 2 நிமிஷத்துல வர சொன்னேன். 2 நிமிஷம் ஆகிறதுக்கு இன்னும் 2 செகண்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க. பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா? தி நாயே, அன்னைக்கே உன்னை அடிச்சு காலி பண்ணிருக்கணும்டா. அது என் நண்பன் பண்ணாம விட்டான் பத்தியா? அதான்டா அவன் பண்ண தப்பு. அவன் பொண்டாட்டி கழுத்துல நீ தாலி கட்டிடுவியாடா? எங்க கட்டா பாப்போம். இல்ல கட்டிட்டு தான் இந்த கோயிலை விட்டு உயிரோட திரும்பி போயிருவியா? டேய் அடங்குடா. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. தலையே சும்மா நின்னுக்கிட்டு இருக்கு. டேய், என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. இது வரைக்கும் நீ பண்ண எல்லாத்தையுமே மன்னிச்சு விட்டுடுறேன். ஒழுங்கா ஓடி போயிரு. டேய், ஓடி போறதுக்காக வாடா இவ்வளவு கஷ்டப்பட்டு உன் பொண்டாட்டிய கோயில் வரைக்கும் கூட்டிட்டு வந்து தாலியும் கையுமா நின்னுக்கிட்டு இருக்கேன். உன் கண்ணு முன்னாடி உன் பொண்டாட்டி கழுத்துல தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஓடி இல்ல பறந்து போறோம் துபாய்க்கு. டேய் மச்சான், இவன் அடங்க மாட்டான். இவனை நீ சாவடிக்கிறியா இல்ல இப்ப நான் சாவடிக்க வாடா? ஐயோ, கோவப்படாத சோனா பிபி. என்னடா இவ்வளோ நேரம் சரவெடியா வெடிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப புஸ்வான மாதிரி புஸ்ன்னு போயிட்ட. டேய், உங்க பிளான் எல்லாம் புஸ்ன்னு போய் ரொம்ப நேரம் ஆகுதுடா. அது எப்படி சோனான்னு ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு என் கூட க்ளோஸா இருந்து அதை போட்டோவா எடுத்து அதை ஐஷுவோட அம்மா அப்பா கிட்ட காமிச்சு அவங்க என்ன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி, அப்பப்பா செம்ம பிளானுடா. இல்ல நான் தெரியாம கேக்குறேன், இப்ப ஐஷுவோட அம்மா அப்பா கிட்ட என்ன கெட்டவன்னு நிரூபிச்சு என்னடா பண்ண போறீங்க? இப்ப அவங்க என்ன கெட்டவன்னு நினைச்சிட்டு ஐஷு எனக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொன்னா நானும் சரின்னு விட்டுருவேனா? டேய், அவ்வளவு சீப்பான வில்லனாடா நானு. அப்புறம் டேய், சும்மா சொல்லக்கூடாது. சோனா கெட்டப்பு வேற லெவல்டா. என்ன சோனா பிபி திருன்னு முழிக்கிற? ஹோ, நீ தான் சோனான்னு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறியா?
சொல்றேன் சோனா பேபி, ஷால் வி கோ டு த ஃபிளாஷ்பேக்? சோனா பேபி, கோயிலுக்கு வந்தா மனசு சரியாகும்னு சொன்னீங்க, இப்போ மனசு சரியாயிடுச்சா சோனா பேபி? அது இல்லை ரோக்கி, எனக்கு பொங்கலும் புளியோதரையும் சாப்பிட்டாதான் மனசு சரியாகும். ரோக்கி, எனக்காக போய் கொஞ்சம் பொங்கலும் புளியோதரையும் வாங்கிட்டு வருவீங்களா? ஆ சரி சோனா பேபி, இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். ஓ அப்பாடா, மாங்காமடையன் போயிட்டான். இவன் இருந்து எப்படிதான் எஸ்கேப் ஆக போறனோ தெரியலையே. இவன் வேற என்ன பண்றான்னு தெரியல இவ்வளோ நேரம். முதல்ல இவனுக்கு போனை போட்டு எப்பதான் வருவான்னு கேட்போம். சொல்ற சக்தி. நீ சொல்றதா? உன்னை கொல்ல போறேன்டா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளோ நேரம்? டேய், கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு இருக்கேன்டா சக்தி. டேய், என்ன இந்த பம்பரக்கட்ட தலையனோட கோத்து விட்டு நீ அங்க ஐஸோட ஜாலியா கொழுக்கட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா சீக்கிரமா கிளம்பி வாடா. டே சக்தி, ஒரு 5 நிமிஷம்டா. அடே, நீ என்ன எக்ஸாம்க்கா போயிருக்க? எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம் டைம் கேட்டுக்கிட்டு இருக்க. இப்ப நீ வர போறியா இல்லையா? ஐயோ சரிடா சக்தி, டென்ஷன் ஆகாத, 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரமா வாடா. இப்ப புரிஞ்சுதா உங்க பிளான் எப்படி சொதப்பிச்சுன்னு? சரி இதுக்கு மேல பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம கல்யாண சீனுக்கு போவோமா? டேய், அடுத்து கல்யாண சீன் இல்லடா, உனக்கு சாவு சீனு. டேய் மச்சான், என்னடா அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? டேய், இதுக்கு மேலேயும் அவன் வேடிக்கை தான் பாப்பான். என்ன வாத்தி, நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். என்னடா நம்ம கிட்ட அந்த அடி வாங்கிட்டு இப்ப சிங்கிளா நின்று தைரியமா டைலாக் பேசிட்டு இருக்கானே, அப்ப இதுக்கு பின்னால வேற ஏதாவது காரணம் இருக்குமோன்னு தானே யோசிக்கிறீங்க? இருக்கணுமே, இல்லைன்னா உங்க முன்னாடி இவ்வளவு தைரியமா நின்று பேச முடியுமா? சரி, இப்ப அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? டே தடியா, அந்த தங்கத்தை கொண்டு வாடா. ஐயோ டேய் ரியா. டேய், ஒழுங்கா என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு, இல்லன்னு வச்சுக்க. இல்லன்னா என்னடா பண்ணுவ? ஒரு அடி எடுத்து வச்ச கத்தி 1 இன்ச்சு உன் பொண்ணோட கழுத்துல இறங்கும். அப்படி அமைதியா நில்லுடா. என்ன, உன் பொண்ணை எப்படி தூக்குனன்னு பாக்குறியா? அதுக்கும் பிளாஷ்பேக் வச்சிருக்கேன். ஐயோ செல்லக்குட்டி, இப்பதானே அப்பா உன்னை என்கிட்ட விட்டுட்டு போனாரு. இப்ப உடனே அப்பா கிட்ட போனோம்னா எப்படி? அப்பா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வருவாரு. ஐயோ, இவன் ஒருத்தன் குழந்தைய வீட்டுல வந்து விட்டுட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி பாதி வழியில கொடுத்துட்டு போனா அப்புறம் அழுகாம என்னதான் செய்வா? ஐயோ இருடா, இரு போன் அடிக்குது, நம்ம யாருன்னு பாப்போமா? ஹலோமா. சொல்லுப்பா, இப்பதான் குழந்தை என்கிட்ட விட்டுட்டு போனா அதுக்குள்ள போன் போடுற. அம்மா, இது உன் நம்பர் இல்லையே, இது யார் நம்பரு? ஆமா, இது ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற வேற ஒரு டாக்டரோட நம்பருமா. அது என் போன்ல சார்ஜ் இல்ல, அதான் இந்த நம்பர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓ சரிப்பா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டியா? சரி, என்ன உடனே போன் போட்டிருக்க? ஆமா, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு ஸ்டாஃபோட குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி இருக்குமா, ரியாவையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் அந்த விஷயத்தையும் மறந்து போய் உங்ககிட்ட ரியாவை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா, சரிப்பா, அதுக்கு என்ன, நீ வந்து கூட்டிட்டு போ. மா, அது இல்லம்மா, பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, அதனால என்னால வர முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்கம்மா, ரியாவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? ஓ அப்படியா, சரிப்பா, நான் அந்த குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்து தரேன். அப்புறமா நீங்க வர்றதுக்குள்ள ஒருவேளை நான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனாலும் போயிருவேன். அங்க ரிசப்ஷன்லயே என்னோட ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவர்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு நீங்க போயிருங்க. டேய், என்னடா வேற யார்கிட்டயும் குழந்தைய கொடுக்க சொல்ற? செல்வி இருப்பால, நான் அவட்ட கொடுக்குறேன். இல்லம்மா, செல்வி அக்காவும் என் கூட ஆபரேஷன் தியேட்டர்ல தான் இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி ரியாவுக்கு தெரியும், அவ ஏற்கனவே பார்த்துருக்கா, அதனால அவர்கிட்ட அவ இருந்துக்குவா, நீங்க கொடுத்துட்டு போங்க. ஓ அப்படியா, சரிப்பா, நான் குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறேன். நீ ஆபரேஷன் முடிஞ்சது உடனே வந்து குழந்தைய வாங்கிட்டு எனக்கு போன் போடு, சரியா? சரிம்மா, நான் ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்து உங்களுக்கு கூப்பிடுறேன். சரிப்பா, சரி, நான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு வந்து குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறேன். டேய், எனக்கு வேண்டியது உன் பொண்ணு இல்ல, உன் பொண்டாட்டி. ஆனா உனக்கு உன் பொண்டாட்டி வேணுமா இல்ல உன் பொண்ணு வேணுமா? அதை நீயே முடிவு பண்ணிக்க. உன் பொண்டாட்டி வேணும்னா உன் பொண்ணை மறந்துரு, இல்ல உன் பொண்ணு வேணும்னா உன் பொண்டாட்டி கழுத்துல நான் தாலி கட்டுறத வந்து நின்று அமைதியா பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. டேய் மச்சான், என்னடா இவன்? அவன் பாட்டுக்கு ரியா கழுத்துல கத்திய வச்சுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான், நீயும் கேட்டு சும்மா இருக்க? டேய் சக்தி, கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா இரு. ரியா கழுத்துல கத்தி வச்சிருக்கான்டா.
இப்ப எனக்கு ஏதாவது பண்ண போய் அவர் ஏன் ஏதாவது பண்ணிட்டானா? டேய் அதுக்கு அவன் சொல்ற மாதிரி கேட்க போறியா? அப்ப ஐஷு? டேய் ஐஷு ஏன் பொண்டாட்டி, என்ன மீறி இவனால அவளோட நிழல கூட தொட முடியாது. இப்ப இங்க வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம். டேய் அவன் ஐஷு கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு வேகம் விவேகம் தலைப்பட டைட்டில் அடிச்சுக்கிட்டு இருக்க. டேய் இருடா, இன்னும் தாலி கட்டலல, பாத்துக்குவோம். என்ன வாத்தி, உன் பொண்ணு பயமா இருக்குன்றா, சீக்கிரமா கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. ரியா பயப்படாத, அப்பா இங்கதான் இருக்கேன். ஒன்னும் இல்ல, அங்கிள்ங்க சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா தங்கம், ரொம்ப காலமா உன் அப்பாவும் நானும் ஒரு மேட்ச் ஒன்று ஆடிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் உங்க அப்பா சிக்ஸராகவே அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு உன் அப்பா டக் அவுட் ஆகி நிக்கிறான். என்ன பிகிலு நீ, கடைசியில கப்ப விட்டுட்டியே. டேய் கடைசியா சொல்றேன், ஒழுங்கா என் பொண்ணை விட்டுரு. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னால எதுவும் பண்ண முடியாது. டேய் சர்ரா, உனக்கு வேண்டியது ஐஷு தானே, ரியாவை என்கிட்ட கொடுத்துரு, நான் இங்கிருந்து போயிடுறேன். ஐயோ என்ன வாத்தி, இப்படி பொசுக்குன்னு அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டீங்க. குழந்தைய நான் உன்கிட்ட கொடுத்தா நீ உன் பொண்டாட்டி என்கிட்ட விட்டுட்டு பேசாம போயிருவ, இதை நான் நம்பணும். டேய் உண்மையை தான் சொல்றேன், எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம். குழந்தைய கொடுத்துரு, நான் போயிடுறேன். ஐயோ குடுக்குற வாத்தி, எனக்கு உன் பொண்ணு முக்கியம் இல்ல, உன் பொண்டாட்டி தான் முக்கியம். நான் உன் பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்டுவனா, அதை நீ பாப்பியா, அதுக்கப்புறமா உன் பொண்ணை நான் உன்கிட்ட கொடுப்பனா, நீ கூட்டிட்டு போயிட்டே இருப்பியா? எப்படி இந்த பிளான் நல்லா இருக்குல்ல? உன் அளவுக்கு பிளான் போட தெரியலனாலும் ஏதோ என்னால முடிஞ்சது. சரி, ரொம்ப நேரம் பஞ்ச் டைலாக் பேசிட்டோம், இதுக்கு மேல பேசினா ஆடியன்ஸ்க்கே போர் அடிச்சிடும். அதனால கடைசியா ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த சீனுக்கு போவோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட். வாத்தி, நீ வேணா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா இருக்கலாம், ஆனா நான் த பேடஸ்ட் ஆஃப் ஆல் டைம். பத்தி கவலைப்படாதீங்க, எப்படியாவது ரியாவை மட்டும் இவங்கிட்ட இருந்து காப்பாத்தி இங்கிருந்து கூட்டிட்டு போயிருங்க. இல்லைன்னா இந்த பாவி ரியாவை ஏதாவது பண்ணிடுவான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஷமீர், ப்ளீஸ் இங்க இருந்து எப்படியாவது ரியாவை கூட்டிட்டு போங்க. ஐஷு நீ பயப்படாத ஐஷு, நான் இங்க தானே இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, எதுக்கு ஐஷு பயப்படுற? உன் புருஷன் இங்கதானே இருக்கான், அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதையும் சேர்த்து. டேய் மச்சான், நீ என்னத்துக்கு இவ்வளவு பொறுமையா இருக்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. 10 பேர் வந்தாலும் பதறாம அடிப்ப, இந்த 2 நாயங்களுக்காக யோசிச்சுட்டு இருக்க. டேய் ரியா கழுத்துல கத்தி வச்சிருக்கான் சரிதான், ஆனா நம்ம 2 பேர் இருக்கோம்டா. இங்க பாரு, நான் இப்படியே பின்னாடி வழியா போய் அந்த தடியன் கிட்ட இருந்து ரியாவை காப்பாத்துறேன், நீ இப்ப இவனை இழுத்து போட்டு அடிக்கிற. டேய் சக்தி, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. டேய் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் ஐஷு கழுத்துல தாலி கட்ட போறேன்டா, இன்னும் என்ன இதுக்குடா பொறுமையா இருக்கணும்? டேய் என்ன மீறி அவன் கட்டிடுவானா? ஐயோ ஷமீர், ரியா அழுதுகிட்டே இருக்கா, நீங்க இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன பத்தி கவலைப்படாதீங்க ஷமீர், நீங்க முதல்ல ரியாவை காப்பாத்துங்க. ஐஷு நீ பயப்படாத, ரியாவுக்கு ஒன்னும் ஆகாது. ஆமா ஆமா ஐஷு, அதான் உன் புருஷன் சொல்லிட்டான்ல, ரியாவுக்கு ஒன்றும் ஆகாது. நான் மட்டும் உன் கழுத்துல இப்ப தாலி கட்டிட்டேன்னா உன் பொண்ணு ரியாவை உன் புருஷன் கிட்ட கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உன் புருஷனும் பொண்ணும் பத்திரமா வீட்டுக்கு போயிருவாங்க. நீயும் நானும் ஜாலியா ஹனிமூனுக்கு ஃபாரின் போயிடலாம். டி காப்பித்தூள் மண்டியா, ஃபாரின் இல்லடா, உன்னால இதுக்கப்புறம் யூரினுக்கு கூட போக முடியாது. என் மச்சான் சைலண்டா இருக்கானா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கான்னு அர்த்தம். இன்னைக்கு எனக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பஞ்ச் டைலாக் பேசிட்ட, இன்னையோட உன் ஆட்டம் க்ளோஸ் டி. ஓகே ஐஷு, நம்ம டாக்டர் சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு, அவரோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுலயும் டாக்டருங்களோட ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நிமிஷத்துல ஒரு உயிரையே கூட அவங்க காப்பாத்திடுவாங்க. அதனால அவரை ரொம்ப நேரம் காக்க வைக்காம சீக்கிரமா நான் உன் கழுத்துல தாலி கட்டிடுறேன். பாவம், அவர் வேலையை பார்க்க போட்டோம். என்ன டாக்டர் சார், நான் சொல்றது சரிதானே? வேணா ராகேஷ், நீ பண்றது ரொம்ப தப்பு. ஐயோ என்ன சார், திடீர்னு ரொம்ப மரியாதையெல்லாம் பேசுறீங்க? ஓஹோ, உங்களுக்கு ஸ்டூடெண்டா இருந்தேன்னா இப்போ உங்க பொண்டாட்டி கழுத்திலேயே தாலி கட்டி உங்களுக்கு சகலையாக போறனே, அதனாலயா? ஐயோ இந்த நாய்க்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு, ஏதாவது பேசணுமேங்கிறதுக்காக பேசுறானா? இவன் வேற எதுக்கு அமைதியா இருக்கானே தெரியலையே. இங்க என்ன நடக்குதுன்னு ஒரு இளவும் புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அது சரி, உள்ள இருக்கிற எனக்கே புரியல, வெளியில இருக்க உங்களுக்கு எங்கிறது புரிய போகுது. எல்லாம் நம்ம நேரம் பார்த்து தொலைவோம்.
சரி, ஒரு வழியா கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ நான் உன் கழுத்துல தாலி கட்டி இந்த கதையை நான் இப்போ முடிச்சு வைக்கிறேன். ஐஷு, நான் இப்போ உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ ஐஸ்வர்யா ஷமீர் இல்ல, ஐஸ்வர்யா ராகேஷ். அப்புறம் உன் கல்யாணத்தை பார்க்கறதுக்கு உன் அம்மா அப்பா இப்போ இங்க இல்லைன்னு வருத்தப்படாத. அதுக்கு பதிலாக தான் உன் பொண்ணையும் உன் புருஷனையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அதனால சந்தோஷமா இரு. டி மச்சான், ஆர் யூ ஓகே பேபி? டேய் ஓகே இல்லைனாலும் ஓகே தான். நிறுத்துங்க. வேல் முருகா ஹரோஹரா ஹோ, வேலாயுதா ஹரோஹரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.